சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமாடி? தெரியும் மாமா. நான் ஆட ஆரம்பிச்சு அப்படியே கிடுகிடுத்து போயிரு தெரியுமா? எங்க ஆடு பார்க்கலாம். ஆடவா ஆடவா. இப்ப பாரு. ஏய் செல்லாத்தா, செல்ல மாரியாத்தா, எங்க சிந்தையில் வந்து அரவி நாடி நில்லாத்தா. பொன்னாத்தா உன்னை காணாத்தா, இந்த கண்களில் இருந்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா. உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா, இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் என்று சொல்லடி நீயாத்தா. செல்லாத்தா, செல்ல மாரியாத்தா, செல்லாத்தா மாரியாத்தா. எப்படி ஆடுறேன் பாரு. எங்க ஆடு? ஏய் கோலி சோடாவே, ஏய் கறி குழம்பு, உன் குட்டி பப்பினா டேக் மீ. ஏய் சிலுக்கு சட்டை, நீ வெயிட் கட்ட, லவ் சொட்ட டாக் மீ. மை டியர் மச்சான், மனசு வச்சான் நம்ம ஓரசிக்கலாம் ஜிகு ஜிகுன்னு. இப்படிதான் புருஷன் ரெண்டு பேரும் டெய்லி ஆடி பாப்பீங்களா? அவர்தான் என் முன்னாடி டெய்லி ஆடுவாரு. அப்படியா? என் புருஷன் தான். நீ பாத்தியா? என் புருஷனை கூப்பிட்டு ஆட வைக்கட்டுமா? எங்க பாப்போம். பார்த்து சாரதி சொட்ட தலையா. யோ ஆடி அங்கரே. என்னடி ஆச்சு உனக்கு? எல்லாரும் பாக்குறாங்கல்ல, அசிங்கமா இல்ல? ஆடி அங்கரே, நீ என்ன பாடிட்டு இருக்க? ஆடியா? இவடுதான் நீ மட்டும்தான் அடிப்பியா? நானும் தான் அடிப்பேன். பெரிய சாமி சமையல் கான்ட்ராக்டர், கம்மான். வர சொன்னா ஆடிக்கிட்டு வர. அடுத்த வில்லங்கம். நீ அடிக்கிறது பெருசு இல்ல, நான் அடிக்கிறது தான் பெருசு. பாச்சு லேசாதான் தட்டுவேன். என்னாச்சு? தெரியலையே. இவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு? என்ன நடக்குது? ஏன் ரெண்டு பேரும் இப்படி பண்றாங்க? போங்க, போய் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிங்க. அப்பதான் அது எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க மட்டும் குடிச்சு தீத்துறாம எங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வாங்க. சரி, போய் எடுத்துட்டு வா. எப்ப இருந்து இப்படி? இப்பதான் கொஞ்ச நேரமா. இது இல்ல, அங்க இருந்தது தான் நல்லா இருந்துச்சு. அங்க
நல்லா இருந்தது. வேணும். எனக்கு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். மாப்ள சொல்லுங்க மச்சான். இவங்க ரெண்டு பேரையும் தஞ்சாவூர் ஹாஸ்பிடல் கூட்டு போயிட்டு வந்துருங்க. மச்சான் அம்மாக்கு என்னாச்சு மச்சான்? இல்ல பயப்பட ஒண்ணும் இல்லங்க. கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் கலந்துருச்சா என்னன்னு தெரியல. அவங்க ஹாஸ்பிடல் கூட்டு போனா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்கல்ல. கூட்டு போங்க. அம்மா நீங்களும் போயிட்டு வாங்க. சரிப்பா. ஏய், என்ன தொட்ட என் புருஷன்ட்ட சொல்லிடுவேன். பார்த்து சருதி என் குளிச்சு வேணும். போற வழியில வாங்கி கொடுப்பாங்க. போங்க அங்க குடிங்க. போங்க கூட்டு போங்க. வாங்க 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 குடுப்பா வாங்க. கோபி, அந்த பொண்ணு யாரு? ஹாஸ்பிடல் போயிட்டு வாங்க. ஜமாய். வாங்க மாப்ள அந்த வர கூட்டு போங்க. கூட்டிட்டு போங்க. பத்திரம். சரி மச்சான். நம்ம வீட்ல கூல் ட்ரிங்க்ஸ எல்லாருமே குடிச்சிருக்கீங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் போதை மருந்து கலந்தது போயிருக்குன்னா அது எப்படி? அவங்க எங்க இருந்து குடிச்சாங்க? அவங்களுக்கு யார் கொண்டு போய் கொடுத்தது? பின்னாடி கொல்லை பக்கத்துல இருந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன். கொல்லை பக்கத்துல இருந்து குடிச்சிருக்காங்கன்னா யார் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க? ஏன் அங்க போய் நின்று குடிச்சாங்க? அண்ணே, நானும் அவரும் பின்னாடி நின்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு கொண்டு வந்து கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்தாங்க. அப்போ மனோகரத்தான் வந்து எங்களை அவசரமா கூப்பிட்டாரு. எங்க கூல்ட்ரிங்க்ஸ் கிளாஸை நாங்க அங்கேயே வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டோம். சோ நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் கிளாஸ் அங்கேயே வச்சுட்டு வந்த அந்த சமயத்துல தான் அந்த போதை மருந்து அதுல கலந்துருக்கு. அப்ப நீயும் மாப்பிளையும் அதை குடிப்பேன்னு தெரிஞ்சுதான் அதுல கலந்துருக்காங்க. இத மாப்பிளைக்கு கொடுக்கணுங்கிறது அவங்களோட மோட்டிவேஷனா இருந்திருக்காது. நீதான் உனக்கு தான் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க. அது மிஸ் ஆகி அவங்க ரெண்டு பேரும் குடிச்சிருக்காங்க. இந்த வேலையை யார் செஞ்சிருப்பா? அண்ணே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு பின்னாடி யாரோ ஒரு அடையாளம் தெரியாத ஆளோட நடமாட்டம் இருந்துச்சுன்னு. என்ன சொல்ற? நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஆள் நடமாட்டம் இருந்துச்சா? ஆமாண்ணே, பின்னாடி ஆள் நடமாட்டம் இருந்துச்சு. வைக்கப்போருக்கு பின்னாடியோ மாடியிலயோ அவங்க யூஸ் பண்ண போதை மருந்தெல்லாம் இருந்துச்சு. ஒளிஞ்சிருந்த அந்த உருவத்தை கண்ணனும் பிச்சையும் பாத்திருக்காங்க. ஆளு பாட்ட சட்டமா ஜிம்பாடி மாதிரி இருந்தானா? ஜிம்பாடினா அப்ப தாதா ரத்னவேலா? ஆமாண்ணே, அவனா தானே இருக்கணும். இல்ல, அவனா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவனுக்கு முதல் எதிரி நான் தான், சவிதா கிடையாது. அவன் வந்தானா என்னை அடிச்சு தூக்கி போட்டு கொண்டு போயிட்டே இருப்பான். அவன் இந்த மாதிரி சில்லறத்தனமா போதை மருந்து அது இதெல்லாம் அதையெல்லாம் அவன் செய்யவே மாட்டான். அண்ணே, அப்படின்னா அது உன்னோட பதட்டம் கரெக்ட் தான். ஜித்து கோஷ்டியா தான் இருக்கணும். நிச்சயமா அவனோட இலக்கு சவிதா தான். கரெக்ட் கோபி, அப்படியே தான் இருக்கும். அப்படின்னா டக்குன்னு போலீஸுக்கு போயிடலாம். போலீஸ்க்குலாம் இந்த விஷயத்தை கொண்டு போக கூடாது. போலீஸ்க்கு இந்த விஷயத்தை கொண்டு போனோம்னா அவங்க துருவி விசாரிப்பாங்க. அப்படி விசாரிச்சாங்கன்னா பழைய விஷயங்கள் எல்லாமே வெளியில வந்துரும். சவிதாவோட பழைய வாழ்க்கையெல்லாம் வெளியில வந்துச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுனா அப்புறம் இந்த கல்யாணம் நின்று போவோம். இல்ல போலீஸ்க்கு மட்டும் போகவே கூடாது.
இந்த விஷயத்த நம்மளே தான் டீல் பண்ணணும். எப்படிங்க? அவங்களோட டார்கெட் சவிதாங்கிறது கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா யாரும் இல்லாத நேரத்துல சவிதாவை தான் தேடி தேடி அவனுங்க வந்திருக்கானுங்க. இப்போ சவிதா குடிக்க போன கூல்ட்ரிங்க்ஸ் கிளாஸ்ல தான் அவனுங்க போதை மருந்து கலந்துருக்கானுங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபுல்லா இதுக்கு பின்னாடியோ இல்ல முன்னாடியோ எங்கேயோ ஒளிஞ்சிருந்து ஃபுல் டைம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இப்ப நம்ம பண்ண வேண்டியது, சவிதா மட்டும்தான் வீட்டுல இருக்க போகுது, நம்ம எல்லாரும் வெளியூருக்கு போக போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொல்லப்புறத்துல இருந்து பிளான் பண்ணி சத்தமா பேசணும். இது அவங்க காதுக்கு போகணும். நம்ம வலைய விரிக்கணும். அவங்க சவிதாவை தேடி உள்ள வரணும். மறைஞ்சிருந்து நம்ம அவங்கள பிடிக்கணும். அப்ப உடனே பண்ணலாம் கோபி. உங்க வீட்ல இருந்து யாரும் இங்க வர வேண்டாம். யார் வந்தாலுமே மனோர் இருந்து யாரா இருந்தாலும் சரி அனுப்பிச்சு விட்டுரு. அதே மாதிரி பிச்சை வீட்டுல இருந்து யாருமே இங்க வர வேண்டாம். அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே இங்க வரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இந்த வேலையை செய்ய போறோம்னா யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. நமக்குள்ள மட்டும்தான் இது இருக்கணும். பயப்படாத. அவங்களை எப்படி வர வச்சு பிடிக்கணுங்கிறத 2 நிமிஷத்துல பிளான் பண்ணிடுறேன். நம்ம வீட்டுக்குள்ளார நம்ம வர்றதுக்கு திருட மாதிரி பதுங்கி பதுங்கி வர வேண்டியதா இருக்கு. எதுக்குப்பா பதுங்கி பதுங்கி வரணும்? தைரியமா வர வேண்டியதானே. யார்கிட்ட என்ன பயம்? பின்னமா நம்ம வந்திருக்கிற செய்தி கோபி குடும்பத்துக்கு தெரிஞ்சிருப்போன்னு பயந்தான். தெரிஞ்சாதான் என்னப்பா? அம்மா, அவங்கள பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க. நம்ம இங்க வந்திருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா அந்த கோபி குடும்பம் மொத்தமும் உன்னை பாக்குற சாக்குல இங்க படையெடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கோபி நல்லவன், உத்தமன், உயர்ந்தவன் இப்படி எதையாவது பேசி உன் மனசை மாத்த பாப்பாங்கம்மா. இதெல்லாம் தேவையா? உங்க கணக்கு எல்லாமே தப்புப்பா. என்ன தப்பு? பேசுறவங்க பேச்ச கேட்டு நான் புத்தி மாறிடுவேன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது முதல் தப்பு. கோபி விட்ட ஆளுங்க சொல்றது எதுவா இருந்தாலும் அது பொய்யாதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது 2வது தப்பு. ஒருவேளை அவங்க இங்க வந்து கோபியை பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா அது ஏன் உண்மையா இருக்க கூடாது? அப்படி ஏன்பா நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க இங்க வந்து கோபியை பத்தி உண்மையத்தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறியா? ஏன் அது உண்மையா இருக்க கூடாதுன்னு கேக்குறேன். உண்மை என்னங்கிறது உனக்கு தெரியாதா? அவங்க வந்துதான் சொல்லணுமா? உண்மையைத்தான் நம்ம 2 பேரும் கண்ணார பார்த்தோமே, யாருக்கும் தெரியாம ஹோட்டல்ல ரூம் போட்டு ஒரு பொண்ணுவோட தங்கியிருந்தானே, அதுதான் உண்மை. இவங்க வந்து வேற என்ன உண்மை சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப ஜாஸ்தியா எதிர்பார்க்கிறமா, ஏமாந்து போயிருவேன். நடந்தது என்னன்னு விலைக்கு சொல்றதுக்கு வாய்ப்பே கொடுக்காம அவங்கள ஒதுக்குறது தப்புப்பா. என்ன பேசுற நீ? வாய்ப்பு கொடுக்கலையா நம்ம? அதான் மகாபலிபுரத்துல வச்சு வாய்ப்பு கொடுத்தோமேம்மா. கோபிக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்தோமே. என்னப்பா இது யாருப்பா, இந்த பொண்ணு யாருன்னு இந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன தொடர்புன்னு கேட்டமே, பதில் சொன்னானா? பதில் இருக்கு, ஆனா சொல்ல மாட்டேன்னு தானே சொன்னா. இத பாருமா, ஒருத்த உண்மையை சொல்ல மாட்டேன்னு அடம்பிடிக்கிறானா அவன் தப்பு பண்ணிட்டான்னு தான் அர்த்தம். வேற எப்படி எடுத்துக்கிறது? அவன் சொல்லாத உண்மைய இப்ப இவங்க வந்து சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறியா? கொடுத்த வாய்ப்புல உண்மையை சொல்லாதவங்க வாய்தா வாங்கிட்டு வந்து உண்மையை சொல்லுவாங்கன்னா அவங்க சொல்றதுல உண்மையே இல்லைன்னு அர்த்தம். கிடைச்ச இடைவெளியில நம்ம கிட்ட ஏதாவது சொல்லணுங்கிறதுக்கு புதுசா ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்லுவாங்கன்னு தானே அர்த்தம். இது பாருமா, நல்லவளா இரு, தப்பு இல்லை, ஆனா முட்டாளா இருக்காது, அது ரொம்ப தப்பு. ஒண்ணு புரிஞ்சுக்க, நம்ம மறுபடியும் இந்த ஊருக்கு வந்திருக்கிறது கோபி குடும்பத்து ஆளுக வந்து அவங்க சொல்ற கதைகளை கேட்டு ஏமாந்து போறதுக்காக அல்ல. நமக்கு வேண்டிய துணிமணி, என் கணக்கு புஸ்தகம், பணம், பாஸ்புக்கு, செக் புக்கு இதையெல்லாம் எடுத்துட்டு போறதுக்காகத்தான். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. வா. வந்துட்டீங்களா?
ஏன் வரக்கூடாதா? என்னங்க நீங்க திரும்பி நல்லபடியா 2 பேரும் வந்துட்டீங்களான்னு பார்க்க வந்தா இப்படி பேசுறீங்க? நல்லபடியா திரும்பி வந்துட்டோம். இது போய் நீ வெளியே எங்கேயாவது பேசிட்டு இருக்காது. நான் ஏன் பேசுறேன்? எனக்கு என்ன பொழப்பா இல்ல? இருக்குதுல்ல, போய் பொழப்ப பாரு போ. பாக்குறேன். நீங்க இல்லாத நேரம் உங்களை தேடி ஒரு ஆள் இங்க வந்தாரு. அத சொல்லிட்டு போன வந்தா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. யார் வந்தாங்க? நான் இங்க புதுசா குடி வந்திருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? உங்களையும் சூர்யாவையும் பார்க்க வந்தாரு. எங்கன்னு கேட்டாரு, இன்னும் வரலன்னு சொன்னேன். அப்படியே புலம்பிட்டே போயிட்டாரு. யாருன்னு பேர் கேட்கலையா நீங்க? கோபியாமே. உங்களையும் சூர்யாவையும் பார்க்க வந்தாரு. எங்கன்னு கேட்டாரு, இன்னும் வரலன்னு சொன்னேன். அப்படியே புலம்பிட்டே போயிட்டாரு. யாருன்னு பேர் கேட்கலையா நீங்க? கோபியாமே. அதுவும் நான் கேட்கல, மனோகர் தம்பி தான் சொல்லுச்சு. அந்த கோபிக்கு தான் சூர்யாவை கல்யாணம் பண்ண இருந்தீங்களாமே, ஏதோ பிரச்சனையாமே. சொல்லிட்டேல, கிளம்பு. பெரிய மனுஷன் சொல்ல வந்த பாரு, ஏன் புத்தி செருப்பால் அடிக்கணும். போ, அடிச்சுக்கிட்டே போ. ஏமா, இனி எந்த தொடர்பும் வேண்டாம், அங்கேயே தொட்டு வந்தோம். அப்புறம் எதுக்கு நம்மள தேடி வர்றா? உண்மையை சொல்றதுக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அது அங்கேயே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. கேட்கும் போது சொல்லாம ஆள் இல்லாதப்போ ஏன் தேடி வரணும்? என்னமோ தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அப்பா, எல்லாருக்கும் முன்னாடி ஓப்பனா சொல்ல முடியாத உண்மைய தனியா நம்ம கிட்ட மட்டும் சொல்லலான்னு வந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் முன்னால சொல்ல முடியாத உண்மைன்னா அது கோளாறான உண்மைதானம்மா. ஆனாலும் அத சொல்றதுக்காக அவன் நம்மளை தேடி வர்றான்னா பரவாயில்ல, கணக்குல வச்சுக்கலாம். அது தான்ப்பா நானும் சொல்றேன். நாம வந்திருக்கிற விஷயத்த கோபி கிட்ட சொல்லி அவரை வர சொல்லலாம்ப்பா. பாத்தியா, இதத்தான் வேண்டாங்கிற. கொடுக்க வேண்டிய வாய்ப்பை கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு வாய்ப்பு வேணும்னு அவன் நினைச்சானா அவன் தான் நம்மளை தேடி வரணுமே தவிர அவனை நம்ம தேடி போக கூடாது. அது தேவையும் இல்லை. அதனால உனக்கு ஸ்ட்ரிக்டா சொல்றேன், போனை ஆன் பண்ணாரு, யாருக்கும் போன் பண்ணாது. வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம். நடுவுல அவனா தேடி வந்து விஷயத்த சொன்னானா கேட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். சவிதா, அண்ணா, கையில துணிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு வைக்க போறதுக்கு பக்கத்துல இருக்கிற கட்டில உட்காந்து துணிகளை மடிச்சுக்கிட்டு இரு. நாங்க எல்லாரும் ஒண்ணா இங்க வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போற மாதிரி போயிடுறோம். நீ தனியா இருக்க போறேங்கிறத நாங்க பேசும்போது நீ சத்தமா பேசணும், சரியா? சரி. போமா.